உங்கள் உடம்புல இருக்கிற நாடி நரம்பெல்லாம் இப்போ அலர்ட் ஆக போதுங்க இந்த சிக்கன் பிக்கிள் செஞ்சு சாப்பிட்ட உடனே. எப்பா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நறுக்குன்னு காரசாரமாக புளிப்பாக செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. முக்கியமான விஷயம், நான்வெஜ்ஜே சாப்பிடாம என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. ஏன்னா வீட்டில் நான்வெஜ் செய்யலைனா கூட இதில் 2 டீஸ்பூன் எடுத்து போட்டு சாப்பிட்டா அவ்வளோ திருப்தியாக இருக்கும். இதுக்கு போன்லெஸ் பீஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் நல்லா தூளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மினிமம் 1 மணி நேரம் ஊறணும். இப்போ ஊறுகாய்க்கு தேவையான மசாலா பொருட்கள் தான் இந்த தட்டில் வச்சிருக்கேன். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன்ல அளவு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் லோ ஃப்ளேம்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை 2 டீஸ்பூன் எண்ணெயில நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்து வந்துடும். மூடி போட்டிங்கன்னா தண்ணி பிரிஞ்சு அதிலே வெந்துடும். இப்போ 150 ml எண்ணெயை சூடு பண்ணி அதில் ஒரு 10 பல் பூண்டை இடிச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். அதை நம்ம வதக்கி வச்சிருக்கிற சிக்கன்ல ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம ஊறுகாய்க்கு ரெடி பண்ண பொடியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஃபைனலி 1/4 கப் வினிகர் சேர்த்துருக்கேன். வினிகர் வேண்டான்றவங்க 4 லெமனோட ஜூஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல கொதிச்சா போதுங்க. எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சிருங்க. மினிமம் 1 வீக் அப்புறம் யூஸ் பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அப்போதான் சிக்கன்ல நல்ல மசாலா, காரம், புளிப்பு எல்லாமே இறங்கியிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. 1 வீக் அப்புறம் சாதாரணமாக எடுத்து நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஷெல்ஃப் லைஃப் 15 டேஸ்ங்க. நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்றதா இருந்தா உங்களுக்கு 2 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம நல்லா இருக்கும். ஸோ இதை இட்லி, தோசை, சாப்பாடு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?